Example sum 1.17 is a very important 5 mark question. So நல்ல என்ன பண்ண கேர்ஃபுல்லா அந்த சம் நல்லா படிச்சுக்கங்க. இத கேக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். 5 mark question. என்ன கேட்டிருக்காங்க? Investigate for what value of A and B. A க்கு பதிலாவும் B க்கு பதிலாவும் என்ன போட்டா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் நோ சொல்யூஷனா வரும், யூனிக் சொல்யூஷனா வரும், இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷனா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மூணு சொல்யூஷனுமே கேட்டிருக்காங்க. மூணு சொல்யூஷன் வர மாதிரி ஏபி நம்ம என்ன பண்ணணும் டிசைட் பண்ணணும். வழக்கமா பண்ற அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த கொடுத்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸா மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு ஏ மேட்ரிக்ஸ் ப்ளே பண்ணிக்கிறேன். 1 1 1 1 2 3 1 2 a. அடுத்து எக்ஸ் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிள் எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள் z வேரியபிள் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 6 10 b. இந்த மேட்ரிக்ஸ் பேரு a x is equal to b பா. காரணம் என்ன வேணும், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் a, b தேவை அப்படிதானே. சோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் a, b a, b. ஃபர்ஸ்ட் a மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோமா. 1 1 1 1 2 3 1 2 a. அடுத்து 6 10 b. choosing the leading diagonal. first row ல first element, second row ல second element, third row ல third element. இப்ப எப்பவுமே இந்த ஒன்றை வச்சு இந்த ரெண்டையும் ஜீரோன்னு மாத்தும், கரெக்ட் தான். ஆனா அதுக்கு முன்னால இந்த ரெண்டையும் ஜீரோன்னு மாத்து. நான் செகண்ட் ரோ யூஸ் பண்ணிக்கிட்டேன் முதல்ல. இந்த இதை வச்சு இந்த ரெண்டையும் ஜீரோன்னு மாத்துறேன்டா. அப்ப சிம்பிளா செப்பரேட் பண்ணா போதுமா? அப்ப என்ன பண்றேன் நல்லா கவனிச்சு பாரு. நான் ஃபர்ஸ்ட் கடைசி ரோவை ஜீரோன்னு மாத்த போறேன். கடைசி ரோ. அப்ப இதுக்கான ஆபரேஷன் பார்த்தேன்னா ரோ 3 gives ஜனசம் மாதிரி வரும். சரியா, வழக்கமா பண்ணமா பண்ணா ஆன்சர் ரைட் தான். சரியா, இந்த 1 இந்த 1 0 கிடையாது, இந்த 2 இந்த 2 0 மாதிரி. அப்ப இந்த ரெண்டு எப்படி 0 மாத்தலாம், அவ்வளவுதான். அப்படிதானே. இந்த இடத்துல ரோ 3 ரோ 2 நடுவுல மைனஸ் கூட 0 மாதிரி சிம்பிளா. சரியா, அப்ப என்ன எழுத போறேன், ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் ரோ அப்படி வச்சுக்கங்க. 1 1 1 6 ரோ அப்படி வச்சுக்கங்க. 1 2 3 10 கழிக்கணுமா. 1 minus 1 ஆன்சர் 0, 2 minus 2 ஆன்சர் 0. a ல இருந்து 3 கழிச்சா a minus 3, b ல இருந்து 10 கழிச்சா b minus 10. choosing the leading diagonal. first row ல first element, second row ல second element, third row ல third element. இந்த நம்பர் 0 மாத்த முடிச்சா. so what is the operation எப்படி எழுதலாம் பாருங்கமா. row 2 gives row 2 row 1 நடுவுல மைனஸ் சிம்பிளா வந்து ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். ரோ 1 யாருமா 1 1 1 6. சிம்பிளா செப்பரேட் பண்ணுங்க. 0 2 ல இருந்து 1 கழிச்சா 1, 3 ல இருந்து 1 கழிச்சா 2, 10 ல இருந்து 6 கழிச்சா 4. 3 அப்படியே வச்சுக்கங்க. 0 0 a minus 3 b minus 10. அப்ப இந்த இடத்துல the last matrix வந்து ரோ எக்லான் ஃபார்ம் மாறிட்டாப்பா. ரோ எக்லான் ஃபார்ம் மாறிச்சு. இப்ப ரோ எக்லான் ஃபார்ம் மாறின பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏபியை கண்டுபிடிக்க போறோம், அவன் கேட்ட கிவனுக்கு ஏத்த மாதிரி. சரியா, நம்பர் 1 என்னமா கேக்குறான் நல்லா கவனிச்சு பாரு. நம்பர் 1 நோ சொல்யூஷன், நோ சொல்யூஷன். நம்பர் 2 யூனிக் சொல்யூஷன். நம்பர் 2 யூனிக் சொல்யூஷன். மூணா என்னமா கேக்குறான், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இந்த மூணு நம்ம தான் ஃப்ரேம் பண்ணணும். நல்ல பொறுமையா யோசிக்கணும். இப்போ நோ சொல்யூஷன்னா ரேங்க் ஆஃப் ஏயு ரேங்க் ஆஃப் ஏ ஃபார் பி எப்படி வரக்கூடாது, அதை முதல்ல எழுதிக்க. நல்லா கவனிச்சு பாரு. ரேங்க் ஆஃப் ஏயு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி எப்படி வரக்கூடாது, ஈக்குவலா வரக்கூடாது. அப்ப இந்த ஈக்குவலா வரக்கூடாதுன்னா முதல் ரோ நம்பர் 1 எடுத்துக்கலாம். முதல் ரோனா ரேங்க் 1, ரெண்டாவது ரோ நம்பர் இருக்கு ரேங்க் 2, மூணாவது ரோ தான் யோசி. மூணாவது ரோ சொல்ல நல்லா கவனிச்சு பார்க்கணும். ரேங்க் ஆஃப் ஏ இந்த இடத்த 0ன்னு போட்டனா, இந்த இடத்த 0ன்னு போட்டா வாட் இஸ் ஆன்சர்மா 2. அப்போ a minus 3 is equal to 0. a உடைய ஆன்சர் 3. சரியா, a க்கு பதிலா 3 கூட 0 மாறிடுமா இல்லையா. சரி, இந்த இடம் 0 மாறக்கூடாது. அப்ப இந்த இடத்துல b minus 10 not equal to 0, b not equal to 10. இந்த இடம் 0 கிடையாதுப்பா. நல்லா கவனிச்சு பாரு, நீங்க எழுதி காட்டுறேன் பாரு. இது நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல இது நமக்கு 0, இது நமக்கு not equal to 0. அப்போ
அப்போ இது ஜீரோவா இருக்குது, இது நாட் ஈக்குவல் ஜீரோவா இருக்க சொல்ல ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 வருமா, ரேங்க் ஆஃப் ஏ கமா பி வந்து 3 வருமா? அப்ப ரெண்டுமே சமமா இருக்குதா? இல்ல. அப்ப இந்த இடத்துல ஏ உடைய ஆன்சர் 3 and பி உடைய ஆன்சர் நாட் ஈக்குவல் 10 போட்டுனா நமக்கு என்ன வரும்? நோ சொல்யூஷன் வரும். அப்ப it has no solution. சிம்பிளா it has no solution. அப்போ ஏபி தான் இங்க கேர் பண்ணுவாங்க, ஏபி கரெக்டா இருந்தா போதும். சரியா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன். நம்ம ஆன்சர் யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் என்னும் எப்படி இருக்கணும்? மூணுமே ஈக்குவலா இருக்கணும். மூணுமே ஈக்குவலா இருக்குன்னா இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப நல்லா கவனிச்சு, மூணுமே ஈக்குவலா. என்னோட ஆன்சர் யாரு? என்னோட ஆன்சர் 3. அப்ப என்னோட ஆன்சர் 3னா ரேங்க் ஆஃப் ஏயும் 3 தான் வரணும், ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் 3 தான் வரணும். அப்ப 3 வரணும், இது 0வா மாறணுமா? நாட் ஈக்குவல் டு 0. இது 0வா இது 0வா மாறணுமா? நாட் ஈக்குவல் டு 0. அப்ப இது நாட் ஈக்குவல் டு 3, இது நாட் ஈக்குவல் 0. அப்ப இங்க a - 3 நாட் ஈக்குவல் டு 0. a ஓட ஆன்சர் என்னமா? நாட் ஈக்குவல் 3. and இங்க b - 10 நாட் ஈக்குவல் டு 0, b நாட் ஈக்குவல் டு 10. ஆனா இங்க b க்கு பதிலாக இது நாட் ஈக்குவல் 0 வச்சுக்கோங்க. எல்லாம் கவனிச்சு பாரு, எல்லாம் கவனிச்சு பாரு. இது 0 இல்ல, 0 இல்லனா ரேங்க் ஆஃப் a ஓட ஆன்சர் வரும் 3. ரேங்க் ஆஃப் a கமா b 3. ஏன்னா இது 0 கிடையாதுலடா. இது 0வா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. இது 0 இல்லன்னு சொல்லுமா இல்லையா? அப்ப இது 0வா இருந்தா கூட பிரச்சனை கிடையாதுன்னா இந்த இடத்துல எந்த நம்பராலும் கொடுக்கலாம். அப்ப இதுல இப்படி எழுதுறத விட நம்ம எப்படி கரெக்டா எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் b belongs to any real number. எந்த நம்பராலும் கொடுங்க, ஏன்னா இந்த இடம் 0வா கிடையாது, இந்த இடம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல 0வா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல 0 இல்லைன்னா நமக்கு 3வது ரோ ரேங்க் வந்துடும். ஏன்னா இது 0வா இருந்தா பிரச்சனை கிடையாது அப்படின்னு. அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஏக்கு பதிலா நமக்கு 3 வரக்கூடாது, 3க்கு பதிலா வேற நம்பர் கொடுக்கலாம். பிக்கு பதிலா உனக்கு பிடிச்ச நம்பர் எந்த நம்பராலும் எனக்கு யூஸ் பண்ணிக்கோ. இது கண்டிப்பா உனக்கு எந்த மூணுமே சமமா வந்துடும். அப்ப it has unique solution. சரியா? மூணாவது கேஸ் வரப்போம். மூணாவது கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். இதை பொறுத்த வரைக்கும் ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி எப்படி வரணும்? அண்ட் என்ன விட எப்படி வரணும்? கம்மியா வரும். என்னோட ஆன்சர் யாரு? அப்ப 3 விட 2 எப்படி தான் இருக்கணும்? 2 அல்லது 1 அப்படின்னு 2 தான் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல 0ன்னு போட்டப்பா, இந்த இடத்துல 0ன்னு போட்டா அப்ப இதுவும் 0 இதுவும் 0ன்னா ரேங்க் ஆஃப் ஏ 2 வருமா? ரேங்க் ஆஃப் ஏ கமா பி 2 வந்துருமா? 2 தான வரும். அப்ப இந்த இடத்துல ரெண்டுமே 0, a - 3 equal to 0, a உடைய ஆன்சர் 3 and b - 10 equal to 0, b உடைய ஆன்சர் 10. அப்போ இந்த இடத்துல a க்கு பதிலா 3, b க்கு பதிலா 10 போட்டீங்கன்னா கண்டிப்பா இது இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனா வரும். அப்ப it has infinite many solution. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஏ பி ஒவ்வொரு இதுக்கும் முக்கியமானது. சரியா இல்லையா? இதான் ஆன்சர்.